ஓபனராக களமிறங்க முடிவு செய்யாத ருத்துராஜ் கெய்க்வாட் இந்த 2 முக்கிய காரணங்களால் தான் ருத்துராஜ் கெய்க்வாட் இனி ஓபனிங்கே செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துள்ளார். அதாவது ஐபிஎல் போட்டிகளில் சென்னை அணியின் கேப்டனாக விளையாடி வரும் ருத்துராஜ் கெய்க்வாட் தோனி தலைமையில் விளையாடிய கொண்டிருந்த சமயத்தில் அணியின் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி விளையாடி வந்தார். பின் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு அவரால் தொடக்க ஆட்டக்கார வீரராக விளையாட முடியாத சூழலும் ஏற்பட்டது. அந்த இடத்தை ராசின் ரவீந்திராவுக்கு விட்டுக் கொடுத்தார். அவர் நம்பர் 3வது இடத்தில் வந்து விளையாடினார். கடந்த சீசனை போலவே அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டிகளிலும் ருத்துராஜ் கெய்க்வாட் தொடக்க ஆட்டக்காரராக விளையாட வாய்ப்பு குறைவு என தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அவர் அடுத்த ஆண்டும் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடுவதற்கு இந்த காரணங்கள் தான் சொல்லப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வந்தாலும் அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை என்பது ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு ஏமாற்றமான விஷயமாகவே உள்ளது. அவர் இடம்பெறவில்லை என்பதற்கான முக்கிய காரணமே அவர் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி பவர் பிளேவில் ரன்கள் குவிக்க முடியாதுதான் அதற்கான விமர்சனமாக இருந்து வருகிறது. அதே சமயம் சுழற்பந்து வீச்சாளர்கள் பந்து வீச வந்தால் அவர்களை எதிர்கொள்வதில் சிறந்த ஒரு வீரராக ருத்துராஜ் கெய்க்வாட் திகழ்கிறார். எனவே மிடில் வரிசையில் களமிறங்கி மிரட்டலாக விளையாடினால் அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே அவர் நம்பர் 3வது இடத்தில் இறங்கி விளையாடுவது இதுவும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நம்பர் 3வது இடத்தில் விளையாடினால் அந்த இடம் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரருக்குத்தான் இடமாகவே மாறிவிடுகிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் சுரேஷ் ரெய்னா, ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, அஜிங்கிய ரஹானே போன்ற அனுபவ வீரர்கள் சென்னை அணிக்காக நம்பர் 3வது இடத்தில் தான் விளையாடுவார்கள். இதில் சுரேஷ் ரெய்னா, ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு ஆகிய வீரர்கள் ஓய்வு பெற்ற போதிலும் கூட அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும் ஒரு பெயராக உள்ளது. எனவே கெய்க்வாட் 3வது இடத்தில் இறங்கினால் சிஎஸ்கே அனுபவத்தை பெறுவதோடு மிடில் ஆர்டரில் சிறந்த ஒரு வீரராக தனது பெயரையும் பதித்துக் கொள்ளலாம் எனவும் கூறப்படுகிறது.